ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாலிடிக்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம வீடியோ சேனல்ல வீடியோ போட்டு குறைஞ்சது ஒரு வருஷங்களாச்சும் இருக்கும். ஓகேங்களா? போடாத ரீசன் என்ன அப்படின்னா ஒரு சில இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ் ஒர்க் லோட் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல அந்த அளவு சப்ஸ்கிரைபர், வியூஸ், வாட்சர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால நான் கொஞ்சம் கேப் விட்டேன். அந்த கேப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து நின்று அப்படியே 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்ல வரலாம் கைஸ். அதாவது பாலிடிக்ஸ் எப்படி தான் பார்க்க போறோம். 2026 இப்போ எலெக்ஷன் இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்ல எலெக்ஷன் நடக்கும். ஒரு 2 மந்த் கிட்ட எலெக்ஷன் நடக்க போகுது. சரிங்களா? இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்க விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் மெயினா நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மற்ற சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே தாவக போட்டு அடிக்கடி அடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் திமுக எல்லாம் தாவக பத்தி அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே ஒரு சில, அதாவது நாம் தமிழர் மாதிரி, நாம் தமிழர் கட்சி மாதிரி அடிக்கிறது கிடையாது. ஓரளவுக்கு லைட்டா அடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் எங்க அடிக்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு போட்டியா ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால இளைஞர் ஓட்டுக்குள்ள எப்படியுமே பிரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டிவிக்கு அடிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க அடிக்கிறதுக்கும் நம்மளால பெருசா அந்த அளவுக்கு எப்படி சொல்ல அப்படின்னா இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு தான் தாவேக்கால இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும், கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், இல்லையா கட்சி தலைவர்களே அந்த மரம் பேசுறவங்க தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிற வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு. ஓகேங்களா? அரசியலுங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில இருந்து நம்மளோட வாழ்க்கைய நம்மளோட வாழ்க்கைய இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நிரூபிக்கிற அளவுக்கு அரசியல் நம்ம பிறமையில இருந்து சாவர வரைக்குமே நம்மகிட்ட அரசியல் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அரசியலை கத்துக்கணும். ஓகேங்களா? கத்துக்கிடாம நம்ம எந்த கட்சிக்கும் ஓட்டு போடக்கூடாது. பேசிக்கா அரசியல்னா என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மெயினா நான் டிவிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், யாராலும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சொல்ற ஒரே விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அது யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப நான் ஒரு ஓட்டு போடுறேன் அப்படின்னா அது என்னோட உரிமை, என்னோட கடமை. ஓகேங்களா? கன்ஃபார்ம் நான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாம இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓட்டு போடணும். அந்த ஓட்டை நான் யாருக்கு போடுறேன் அப்படிங்கறது நான் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஆப்போசிட்ல இருக்கவங்க முடிவு பண்ணி நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னாலுமே நம்ம கேட்காம நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யாரு வந்தா நம்மளோட வாழ்க்கை மாறுமோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடும்போது நம்ம ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை மைண்ட்ல வச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த கட்சியை பத்தி நமக்கு A to Z தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓட்டு போடணும். நம்மகிட்ட சும்மா நமக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க அவங்க நமக்கு பிடிச்சிருக்கு, அதாவது அவங்க நம்ம படத்தை பார்த்திருக்கோம், படத்துல அவங்க நல்லா நடிக்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, பிரச்சனைலாம் தட்டி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போடக்கூடாது. அப்படி போட்ட ஓட்டு அது நோட்டாக்கு போடுற ஓட்டுக்கு சமம். ஓகேங்களா? ஏன்னா முடிஞ்ச நான் டிவிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லல. டிவிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ, டிவிக்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், எதுனாலும் சரி, ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அந்த கட்சி என்னது, அந்த கட்சியோட கொள்கை தலைவர்கள் யாரு, அந்த கட்சி கொள்கை தலைவர்கள் என்னெல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த கட்சி விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யாரெல்லாம் இருக்கட்டும், அவங்க என்ன பண்ண போறாங்க, ஆல்ரெடி திமுக, அதுக்கப்புறம் அதிமுக, அவங்களை பத்தி நம்மளுக்கே தெரியும். சோ அவங்கள பத்தி நம்ம பேச போறது கிடையாது. ஓகேங்களா? அவங்க கட்சி என்ன, கட்சி கொள்கை என்னன்னு தெரியும். களவாங்கிறது, கொள்ளையடிக்கிறது, திருட்டு மணல் அல்றது, ஓகேங்களா, 2G ஊழல், அந்த லிட்டர்ஸும் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க திரும்ப போறது கிடையாது. அவ்வளவுதான். அது ஊழல் ஊறி போன கட்சிகள். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்ப நம்ம இந்த 2026 இருக்கக்கூடிய எலெக்ஷன் யாருக்கு இருக்கு அப்படின்னா இளைஞர் கையில தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க தாவேகாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது டிவிக்கு என்ன, டிவிக்கோட கட்சி கொள்கை, அதாவது டிவிக்கு இருக்கக்கூடிய 5 கட்சி தலைவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த 5 கட்சி தலைவர்கள் யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிவிக்கு என்ன, அவரோட கட்சி தலைவர்கள் 5 பேர் யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன, இலக்கு என்ன, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிவிக்கு தாராளமா ஓட்டு போடுங்க. எதுவுமே தெரியாம ரசிகலா இருக்கும் அதனால நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு இப்ப எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஓகேங்களா? சோ அதனால அரசியலை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓட்டு போடுங்க. நான் சும்மா ஷார்ட்டா சொல்றேன். ஓகேங்களா? டிவிக்குல இருக்கக்கூடிய 5
கொள்கை செயலாளர் கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க. அது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் ஓகேங்களா, அதுக்கப்புறம் காமராஜர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெரியாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் ஓகேங்களா. இந்த 5 பேர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், தெரியலனா கூட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கர் உங்களுக்கே தெரியும். அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து படிச்சு இந்த மாதிரி சாதி வச்சு ஒருத்தன் வந்து வேறுபடுத்தக்கூடாது, கல்வி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்காத படிப்பே கிடையாது, அவ்வளவு படிச்சு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனதே அவர் தான் ஓகேங்களா. அவரால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்காரு. சோ அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காமராஜர், அவர் வந்து படிக்கல, இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாரு. முதலமைச்சராக வந்து அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அம்பட்டு நல்லதுகளும் அவர் வந்து பண்ணிருக்காரு. சாவும் போது கூட அவரோட சட்டப்பையில சம்திங் சில்லற காசு மாதிரி தான் இருந்துச்சு, அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அணைகள், இப்போ வரைக்கும் அவர் கட்டின அணைகள் வந்து ஒரு சிறிய கீழ் கூட இருக்காது, அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தமம், ஒரு எப்படி சொல்ல, ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு தூய மனிதன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து கர்மவீரர் காமராஜ்னு சொல்லலாம் ஓகேங்களா. அவரே தோக்கடிச்சவனா நம்ம தமிழ்நாட்டு முட்டாள் மக்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெரியார், எனக்கு பெரியாரை பிடிக்காது. சோ அதனால வந்து பெரியார் வந்து நீங்க வந்து நிறைய பேர் நினைப்பீங்க அவர் வந்து பெண்களுக்காண்டி போராடினாரு, அதுக்கப்புறம் வந்து சமத்துவம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து தகர்த்தவர் அப்படின்னு சொல்லிங்க. இதெல்லாம் அவருக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு வந்து பெரியார் வந்து சூப்பரா பிடிக்காது. சோ பெரியாரை பத்தி நான் பேச வரும்ல ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் சுதந்திர போராட்டத்தில் வந்து போராட்டின முதல் பெண்மணி ஓகேங்களா. அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னா கடலூர் மாவட்டம் சரிங்களா. கடலூர் மாவட்டத்துல அவங்க வந்து பிறந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காண்டி போராடினாக்காண்டி அவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பரவல வந்தாங்க. அந்த பரவல்ல இருந்து எதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போகும்போது அவங்க வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க. திரும்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்காண்டி பரவல்ல வெளியில வந்தாங்க. 2 நாள் இருந்துட்டு குழந்தை பெற்றுட்டு திரும்ப அதுக்கப்புறம் அதில் வந்து ஜெயிலுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்துல வந்து பாடுபடுப்பாங்க தெரியுமா. இப்போ சுதந்திர போராட்டத்துக்காண்டி இப்போ வந்தவங்க, அதுல வந்து பங்கு பெற்றவங்க, அவர் வந்து இறந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் ஒரு அமௌண்ட் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னது அஞ்சலை அம்மாள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார், அவங்களும் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு முதல்ல வந்து முன்னாடி எடுத்த பெண்மணினா ஜான்சி ராணி தெரியும். அதுக்கு முன்னக்கூட்டியே வேலு நாச்சியார் வந்து சுதந்திர போராட்டத்துக்காண்டி நிறைய பாடுபட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஊர் என்னன்னு பாத்தீங்க, அவங்களுக்கு வந்து சிவகங்கையில வந்து மருது நினைக்குங்க, மருதுன்னு ஒருத்தர், அவர் வந்து சிவகங்கை நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாரு ஓகேங்களா. அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாரு. இந்த வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து இவங்க வந்து ஒரே பொண்ணு தான். ஸோ அதனால வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்காரு. இருக்க தற்காப்பு கலை அனைத்தையும் வந்து கத்துக் கொடுக்குறாங்க. அது வந்து கத்தி சண்டையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குதிரை நகரி அந்த சண்டையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னது சிலம்பம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வால்வீச்சு சண்டை, இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா வந்து இந்த அவங்க பொண்ணை வந்து உள்ளுக்கு சேர்த்து விடுறாங்க. அவங்களும் வந்து வேற லெவலில் வந்து ட்ரைனிங் ஆகி வெளில வராங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த மருது அப்படிங்கிறவர் தான் அந்த இதை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த சிவகங்கை நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மருது அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து வரி கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிவகங்கைக்கு வந்து படையெடுத்து வந்து அவங்கள வெட்டி கொண்டுறாரு. அதுக்கப்புறம் மது தெரிஞ்சுக்கிட்ட வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அதை சிறப்பிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஃபுல்லாவே அந்த சிவகங்கை ஃபுல்லாவே வந்து மருந்து வெடிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. அது உள்ளுக்கே யாருமே போக முடியாது ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுங்க வேலு நாச்சியாருக்கு தோழியான ஒருத்தாங்க, அவங்க பேர் வந்து கும்முனியே சம்திங் மறந்துருச்சு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அதாவது சாமி கும்பிட்றதுக்காண்டி அவங்க வந்து அந்த ஆயுதத்தை ஃபுல்லா வந்து வெளியில எடுத்து வைக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க. வச்ச அந்த இடத்துல வந்து இவங்க அந்த வேலு நாச்சியாரோட தோழி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விளக்குல தீய வச்சுட்டு அவங்க மேல கொளுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயுத கிடங்கை நோக்கி ஓடி போய் இறந்துடுறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த மொத்த பிரிட்டிஷ்காரங்க வச்சக்கூடிய மொத்த ஆயுதப்படைகளும் வந்து சுக்குநூறா போய் நாசமா போயிருது ஓகேங்களா. இந்த 5 கட்சி கொள்கை தலைவர்களோட வரலாறு இதான் ஓகேங்களா. சில வந்து சும்மா சாதா சொல்லிருக்கேன். இன்னும் நம்ம படிக்க நிறைய தெரியும். சோ இதெல்லாம் படிங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் என்ன சொல்லுவாரு, விஜய் வந்து என்ன எந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க, விஜய்க்கு என்னெல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்கள் டிவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் என்னதான் தெரியுது, அவங்க வந்து உண்மையாவே எல்லாமே தெரிஞ்சவங்களா இல்ல அப்படின்னா தற்கொலைகளா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. இல்ல யாருக்குமே ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது, எல்லாருமே வந்து அவங்களோட சுய லாபத்துக்காண்டி தான் அரசியல் கட்சியில வராங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா
பேசாம நோட்டாக்கு ஓட்டு போட்டு பேசாம இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அரசியலை கத்துக்கோங்க. இனிமே நம்ம சேனல்ல ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா பாலிடிக்ஸா பிட்டா வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பாலிடிக்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பத்தி ஒன்றும் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, ஒவ்வொன்றா படிச்சு தான் வந்து பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கேன். நானே ஃபர்ஸ்ட் டிவிக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் வந்து தாவேக கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் தான் ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியலை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து தாவேகாக்கு ஓட்டு போட ஒரு ஐடியாவே இப்ப வரைக்கும் துப்பரா கிடையாது. நான் போட்டா நோட்டாக்கு மட்டும் தான் போட போறேன். ஓகேங்களா, அதனால நீங்களும் ஃபர்ஸ்ட் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அரசியலை படிங்க. சரிங்களா, பள்ளி பாப்பா சொன்ன மாதிரி சும்மா கூட்டாடி பெண்ணுக்கும் சிலதெரிஞ்ச பெண்ணுக்கும் பிரிச்சுட்டாங்க. வீர கதைகளை படிங்க, அரசியலை படிங்க. அரசியல்னா என்னன்னு கத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கே ஒரு நாலேஜ் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கே ஒரு நாலேஜ் வரும். அந்த நாலேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, இல்ல எந்த கட்சிக்கும் ஓட்டு போடக்கூடாது, நோட்டா தான் ஓட்டு போடணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு நாலேஜ் வரும். ஓகேங்களா, சாதாரண ஒரு ரசிகனா இருக்கனால மட்டுமே அந்த கட்சிக்கு வந்து நீங்க வந்து ஓட்டு போடுங்க. இது வந்து டிவிக்கு மட்டும் கிடையாது, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். திமுக அதிமுக ஓட்டு போடுறது மேக்சிமம் யார் ஓட்டு போடுவா? நம்ம அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டிய. இந்த மாதிரி 70s 80s 90s இந்த மாதிரி இவங்கதான் அந்த 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 மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்க தான் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த விஷயத்த சொல்றேன். உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி வந்து திமுக என்னெல்லாம் நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணி நாசமாக்குறாங்க நம்ம நாட்டை, அதிமுக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். எவனுமே வந்து நல்லது பண்ணது கிடையாது, எவனுமே நல்லது பண்ணல. இனிமேலாச்சும் நல்லது பண்ண கட்சியை நம்ம வந்து கொண்டு வருவோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சு நம்ம தமிழ்நாடு பக்கத்துல இருக்க ஸ்டேட் கர்நாடகா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரளாவா இருக்கட்டும், இவங்க ரேஞ்சுக்காச்சும் நம்ம வந்து வரணும். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் கேரளா வந்து மெயின் படிப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மருத்துவம். இது மூணுத்துலயும் அவங்க வந்து பெஸ்டா இருக்காங்க. இப்பவுமே நம்ம வந்து கேரளா போனோம் அப்படின்னா தமிழர்கள் பார்த்தாலே அப்படின்னாலே நம்மள வந்து ஒரு கீழ்த்தரமா தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அது நிறைய இடத்துக்கு கேரளா போனவங்களுக்கு தெரியும், கேரளா வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும். நிறைய வாட்டி டூரிஸ்டா போனவங்களுக்கு வந்து நிறைய தெரியும் கேரளா எப்படி இருக்கு. கேரளாக்கு தமிழர்கள் போனாங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து எந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கேரளா மட்டும் இல்ல, கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டாவும் இருக்கட்டும், எவனுமே சரி தமிழர்கள் வந்து மதிக்கவே மாட்டான். ஓகேங்களா, சோ அதனால புரிஞ்சுக்கிட்டு இந்த 2026 ஆச்சு கண்டிப்பா 2026 டிஎம்கே தான் வரும்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்புகள் இருக்கு. எனக்குமே டிஎம்கே தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ சப்போஸ் 2020 வந்தா கூட அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன்ல கூட நம்ம வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓட்டு போடுறத தவிர்த்துவாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னக்கூட்டி அரசியலை படிச்சுட்டு அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அந்த கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நிலைப்பாடு என்ன, லட்சியம் என்ன, இலக்கு என்ன, அதை ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்கள பத்தி ஃபுல்லா இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி பண்றதாலும் சரி, இதுக்கு ஆட்சி பண்ணலாம் சரி, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க. ஏன்னா அவங்க கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மக்கள் கூட நிக்கணும், மக்கள் கூட எல்லா பேரும் ஆட்சிக்கு வராமலே மக்கள் கூட நிக்கலாம், மக்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணலாமோ எவ்வளவு சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. இதோட அவங்க நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் இனிமேல் டெய்லி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். கன்ஃபார்ம் வீடியோ டெய்லி போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனல்ல வந்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பதான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.